மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம் என்று சந்திப்பதன் காரணம், கர்நாடகாவிலே காவிரியின் குறுக்கு மேகதாது அணை அவர்கள் கட்டக்கூடாது என்று. ஏன் கட்டக்கூடாது என்று இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு சரியான அளவிலே தெரிதல் இல்லை. அதற்காகத்தான் இந்த 4 நாட்கள் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்கள் பொதுவானவர்களுக்கு தெரிதல் இல்லை, புரிதல் இல்லை. இது என்னையே பாதிக்கப்படுது. எனக்கு தண்ணி வருது, இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் சென்னையில் இருக்கிறேன், நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தண்ணி வந்துட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு யாருமே எந்த எண்ணமும் உங்க மனசுல இருக்கக்கூடாது. அதாவது காவிரி ஆறு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆறு. அதான் காலகாலமாக காவிரி ஆறு கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலே தொடங்கி கர்நாடகாவிலே ஒரு சிறிய அளவிலே வந்து பாய்ந்து தமிழகத்திற்கு உள்ள பில்லிகுண்டலுன்னு ஒரு பகுதி இருக்கு கர்நாடக எல்லையில். அங்கே தண்ணி தமிழ்நாட்டுக்கு உள்ள நுழைஞ்சு பிறகு தமிழ்நாட்டில் 420 கிலோமீட்டர் பயணித்து காவிரி டெல்டாவில் கடலில் கலக்கிறது பூம்புகாரில். இந்த காவிரி ஆறை நம்பித்தான் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலுடைய மக்கள் தொகை 8 கோடி. இதில் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றோம். 5.5 கோடினா நான் சென்னையில மட்டும் இல்ல, சென்னை வீராணம் ஏரியில தான் தண்ணி குடிக்கிறது சென்னைக்கு போகுது. சென்னையில 1 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் காவிரி குண்டார் திட்டம், விருதுநகர்ல அந்த குண்டார்ல இணைக்கிற அந்த காவிரி மிச்ச நீரை குண்டார்ல இணைக்கிற திட்டம். மேலூர், மதுரை மேலூர்ல காவிரி உபரிநீர் திட்டம். மதுரையில போறது வைகை ஆறு, வைகை ஆத்துல தண்ணி கிடையாது. ஆனா அந்த மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். மதுரையில் வாழ்கின்ற மக்கள், திண்டுக்கல் வாழ்கின்ற மக்கள் காவிரி. ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம்னா காவிரி தண்ணி தான் போகுது. சிவகங்கை மாவட்டம் காவிரி தண்ணி தான். புதுக்கோட்டை டெல்டாவில் பாதி இருக்கு காவிரி தண்ணி. இப்படி ஒவ்வொரு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எங்க போகுது? தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். ஆக மொத்தம் ஒட்டுமொத்தம் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கின்றோம். இப்படி இவ்வளோ நம்பிக்கை நம்பி இருக்கின்ற இந்த காவிரியில இப்ப திடீர்னு கர்நாடக அரசு நாங்க ஒரு அணையை கட்ட போறோம். சில பேர் நினைப்பாங்க, ஏன் அணை கட்ட நல்லது தானே, தண்ணி தேக்கி வைக்கலாமே, தண்ணியை பயன்படுத்தலாமே, கடல்ல போற தண்ணி ஏன் தேக்கி வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்களை ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ காலகாலமா காவிரி அப்படியே ஆத்து வழியா வந்து தண்ணி, நம்ம தண்ணி காவிரி ஆத்து வழியா வந்து நம்ம விவசாயம் பண்ணோம், குடிக்கிறது பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த வகையில தான் டெல்டாவில் இன்னைக்கு நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது டெல்டா. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த டெல்டா. நம்முடைய நோக்கம் என்ன? வரும் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்கணும் தொடர்ந்து. மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டிட்டானா தண்ணி டெல்டாவுக்கு போகாது, நமக்கு உணவு இருக்காது, சாப்பாடு இருக்காது. கன்னியாகுமரியில வாழ்ந்தாலும் சென்னையில வாழ்ந்தாலும் உங்களுக்கு நீங்க சோறு சாப்பிடணும்ல, உங்களுக்கு சோறு கிடைக்காது.